கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் பாடல் பாடிய ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அண்ணன் வந்திருக்காங்க எஃப்எம்மிலிருந்து, அந்த அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஜபம் நடத்த எஸ்தர் சகோதரிக்கும் ஆராதனை நடத்திய தம்பிக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். வந்திருக்கிற யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ சாட்சிகளை ஒரு 3 பேர் மட்டும் சாட்சி சொல்லுங்கள். கடந்த வருடத்தில் ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக புதிதாக வந்திருக்கிறவங்க நல்ல சாட்சி சொல்லுவாங்க. புதிதாக வந்திருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்க. யார் சாட்சி சொல்ல போறீங்க? ஆண்டோடைய நாமத்தில் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். மகா சபையிலே துதிப்பே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அன்பு சாட்சியோடைய அன்பு மனைவி வா. புதிதாக வந்தவங்க சாட்சி சொல்லுவாங்க. அடுத்தது யாரும் சாட்சி சொல்ல போறாங்க, ஆயத்தமாயிருங்க. கட்டளை நாமத்துக்கு சொல்கிறோம். 3 குழந்தைங்களும் நல்லபடியாக கடல் வழக்க கீழே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேலைகளையும் நல்லபடியாக ஆண்டு வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய சாகியம் நினைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுச்சு போன வருஷம். அதுமாதிரி ஆண்டவர் வந்து எங்களை பாதுகாத்து எதுவும் எந்த சேதமும் ஆகாமல் எங்களை பாதுகாத்தாங்க. பிள்ளைங்களையும் அந்த நேரம் அவங்க சென்னை வரை போயிருந்தாங்க. அப்படி இருந்தும் கடல் பலப்படுத்தி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு பாருங்க. தேங்க்யூ. நன்றி. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த இடத்துல கிருபையாக சாட்சிக்கிறதுக்காக கோடி சோத்திரம். ஆண்டவருக்கு போன வருஷம் நான் பட்ட வேதனைக்கும் கண்ணீருக்கும் அப்பா பாடுகளுக்கும் அப்பா கண்மணி போல எங்களையும் என் பிள்ளைகள் குடும்பங்களையும் அப்பா மட்டுமாக அந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தார். தேவனுக்கு கோடி நன்றி. இந்த புதிய வருஷத்துல இது 3ஆம் தேதி இந்த புதிய ஆண்டிலேயும் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செய்வார் சொல்லி ஆண்டவரை நம்பி சாட்சி சொல்லுகிறேன். அவ்வளோ பெரிய நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறாரு. ஒன்று கூட சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு தந்து வழி நடத்தினேன். என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். கிருபையில்லாத என்னால் எங்கேயுமே போக முடியாது. நடப்பதும் இருப்பதும் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கிருபை பெரியது, தயவு பெரியது, இரக்கம் பெரியது. அப்பேற்பட்ட என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. இந்த புதிய வருஷத்துக்கு புதிய பலத்தை தந்து பிள்ளைகள் குடும்பங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல எனக்கு நன்மையான காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கின்படி நன்மையான காரியங்களுக்கு அப்பா பிள்ளைகளுக்கு அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கை நம்பி இருக்கிறேன். வரும் தரும் இழந்து போனது திருப்பி கொடுப்பாரு. ஆண்டவர் எனக்கு என்ன நன்மைகளை தருவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல வந்து அநேகருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஊழியத்துக்காக எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு பலம் தந்திருக்கிறாரு, சுகம் தந்திருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த இடத்துல உங்கள் தரத்துல இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னதுக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. இந்த புதிய வருஷம் சாட்சியை சொன்னதுக்காக நன்றி. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் கிருபையினால்தான் நான் அவர் கொடுத்த பழத்தில் தான் நடந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைகளெல்லாம் என்கிட்ட தான் குடும்பம் நடக்கி இருந்தாலும் பாசமாக இருக்காங்களோ, இருந்தாலும் வந்திருக்கவங்க பாசம் காட்ட விடலைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவரை மட்டும் தான் நம்பியிருக்கேன். நான் பிள்ளைங்கள யாரையுமே நம்பலை. ஆண்டவர் கொடுத்த பலத்தில் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா அது என் திறமை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கிருபை தான். வீட்டில் சோறு பொங்க ஒரு குழம்பு வச்சு பொங்கக்கே தொலைக்குன்னு படுத்திருப்பேன். இதில் அந்த ஆண்டவரை தேடி வந்தப்பதான் ஆண்டவர் எனக்கு புது பலன் கொடுத்தாரு. ஜெபமலையில் அதிசயம் கிடைச்சிது. அதே மாதிரி இங்கே வந்து செல்வம் பாஸ்கர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். சோர்வாக வருவேன், ஜெபம் பண்ணிட்டு போனால் ஒரு புது பலன் கிடைக்கும்.
அப்புறம் அதே மாதிரி இப்போவும் வாரத்துக்கு 3 நாளுக்கு ஜெபம் பண்ணுதோம். வரையில சோர்வாக தான் வருவோம், போவையில ஒரு தெம்பாக போவோம். ஆண்டவர் கிருபையினால தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் 13 வருஷமா ரைட்டே எரியாம கரண்ட் பணம் கட்டுறதுக்கு தான் வேலைக்கு போய் ஒரு கடை ஒன்று அடைச்சே கிடந்தது. பாலா கிடந்த கடையை ஆண்டவர் கிருபையினால இப்போ வாடகைக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. வந்து இப்போ கரண்ட் பணமே நாங்கள் கட்டிக்கிட்டோம். மாதம் 2000 தரோம், 10,000 டிபாசிட் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் திறமை கிடையாது, ஆண்டவர் கிருபையினால தான் அது நடந்தது. கரெக்டாக பண்டிகை அன்னைக்கு 2000 ரூபா வந்தது வாடகை பணம். அன்னைக்கு தான் ஒரு மாதம் ஆயிருக்கு. 25ஆம் தேதி கொடுத்தோம், 25ஆம் தேதி பண்டிகை அன்னைக்கு வந்தது. அப்போது அது ஆண்டவர்னால தான் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எனக்கு நிறைய எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனால் அதை சொல்லணும்னா நேரம் நடந்து ஆண்டவர் பலத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். எங்களுடைய சகோதரிகள் தான் இவங்க எல்லாம். நான் புதிய ஆட்டு மாட்டோம் சாட்சிகள் பார்த்துட்டு தான். ஏன்னா இவங்க எல்லாமே எங்களுடைய ஜபங்களில் உள்ளவங்க தான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னையும் சாட்சியாக எடுத்துகிட்டே விட்டு ஸ்தோத்திரம். என் பொண்ணு பேர் ஜெனியா. அவள் 10th படிக்கும்போது நல்லா மதிப்பெண் எடுத்தா, 12th நல்லா மதிப்பெண் தான் எடுத்தா. அவள் ஏவி ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தா. +2 அவையார் ஸ்கூலில் படித்தா. அவள் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான். அப்போ அவள் நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்போ நீட் படிக்கிறனால அவள் ஸ்டேட் போர்டு தான் படித்தா. அவளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. அப்போ நீட் படிக்கிறதுனால சிபிஎஸ்சி பாடமும் சிபிஎஸ்சி தான் வரும், சிலபஸ் எல்லாமே. அப்போ கஷ்டமாக இருக்குமா, நான் எப்படி படிக்க போகிறேன்னா, நீ எசுபா ஜாப் பண்ணிக்கிட்டு போ, நல்லா படிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே 11th 12th படிக்கிற போதே எங்கள் மார்க்கெட்டில் அவங்க நீட் கோச்சிங் எடுத்தாங்க, அங்கே தான் படித்தா. அப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவள் தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷ் படிக்கிறது அவளுக்கு அவ்வளோவா வராது. அப்போ அவங்க ஜோமினிட்டே பள்ளிக்கூடம் படிச்சிட்டோமே. அப்புறம் அட்டன் பண்ணானிட்டு 270 எடுத்தா. அப்புறம் ஒரு டாக்டர் சார் சொன்னாங்க, நான் ஃபீஸ் கட்டி உன்னைய கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டேன், நீ படி அப்படின்னாங்க. படிக்கிறா, ஆனால் இப்போ நல்லா படிக்கிறா, எங்களுக்கு மேலே வாங்குறா. சிபிஎஸ்சி பாடத்துல நல்லா படிக்கிறா, இங்கிலீஷ் எல்லாமே அவளுக்கு வருது. அவங்க இன்ஸ்டியூட்டில் இருந்தவங்களே கேட்டாங்க, நீ இங்கிலீஷ் மீடியம் படித்து போனான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவளை சாட்சியாக இருக்கிறாள், சாட்சியாக ஆசிரியர். நன்றி. அவன் மக பேர் ஜெனிலியா. ஜெனிலியா வந்து இப்போ நீட் தேர்வு படிச்சுட்டு இருக்கா. அவள் பேர் நிறைய வச்சுக்கோங்க, ஜோன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அம்மா வராங்கல்ல, இவங்க பேரும் நீட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹரிஸ், அவன் பேர் ஹரிஸ். இவங்க வந்து ஒரு விசுவாசத்தோட வந்து ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு நல்ல சுகம், ஏசப்பா நல்ல சுகம் தந்தாங்க, நல்ல பலன் தந்தாங்க, நல்ல உணவு தந்தாங்க, நல்ல உடை தந்தாங்க, அழகான ஒரு வீடை தந்தாங்க, மாவு ஆசீர்வதித்தாங்க, வாங்கிட்டு போன மக்களையும் ஆசீர்வதித்தாங்க, என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாங்க. நான் ஒரு பிரச்சனைக்கு கண்ணீரோட கவலையோடு இருந்தேன். அடியில் வந்து பார்த்து என்ன இப்படி வருத்தமாக இருக்கேன்னு கேட்டால் நான் என் பிரச்சனைகளை சொன்னேன். நீங்கள் உங்கள் தம்பிகிட்ட வந்து சோம் பண்ண வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து சோம் பண்ணேன். சோம் பண்ண பிறகு எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதம் நல்லா என் பிள்ளைகளும் தந்திருக்காங்க. எவ்வளவோ ஆபத்துலேருந்து, எவ்வளவோ கண்ணீர்லேருந்து, எவ்வளவோ கவலையிலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வராங்க. இந்த சேலையை வந்து எங்களுக்கு பண்டிகைகளுக்கு வந்து லலிதா கொடுத்தாங்க. இந்த சேலை கொடுத்தவங்களையும் ஆசீர்வதிக்கணும், இந்த இது வாங்கிட்டு போன மக்களையும் ஆசீர்வதிக்கணும். ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. சூப்பர். ஆண்டவர் நன்றி. அவருக்கு சாட்சி சொல்வது அவருடைய நாமத்துக்கு மகிமை. நமக்கு பெருமை இல்லை, நமக்கு இல்லை, அவருக்குரிய நாமத்துக்கு மகிமையாக தான் நம்ம சாட்சி சொல்லணும். இன்னும் சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க. டைமு நான் வந்து எழுதி வச்சது வந்து வேறு விளக்கு வேறு, எப்போவுமே அப்படி தான் டைம் ஆகிடும். ஆரம்பத்துலேயே வரணும், வந்தால் தான் 10 மணிக்கு நேரம் 10:15 ஆரம்பிச்சோம். சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் நடத்தி முடித்து சீக்கிரம் சாப்பிட்டு போவோம். அதனால டைம் ஆகிட்டே தான் இருக்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்த மாதம் ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். அடுத்த மாதம் நமக்கு வந்து சோசன கூட்டம் 38 வருஷம், போன வருஷம் 38வது சோசன கூட்டம் நடத்தினோம், அவங்க இருந்தாங்க. இந்த வருஷம் 39வது சோசன கூட்டம். அது திரும்ப 1வது சோசன கூட்டமாக நம்ம எடுத்து திரும்பமாக புதுப்பித்து அந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கு வந்து
கிருபையின் வாசல் ஊழியர்களும் தூத்துக்குடியில் ஊழியர் செய்கிற அண்ணன் பொற்செல்வன் ஆசி அவங்கள தான் அழைச்சிருக்கோம். அவங்க வராங்க. அதுவும் பாருங்கள், ரொம்ப எல்லாமே ஆண்டுடைய திட்டம் தான், நம்முடைய இது ஒன்றுமே இல்லை. யாரை அழைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐசக் தான் சொன்னாம்மா பொற்செல்வன் ஆசியை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி, நான் அவனுக்கு உடனே ஃபோன் போட்டேன். இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி உடனே சரி பாரு எழுதி வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். பொற்செல்வன் ஆசி மூலமாக தான் 86ஆம் வருஷத்தில் அவர் வாலிப பையன், ஒரு தம்பி மாதிரி ரஞ்சித்து மாதிரி இருந்த தம்பி அவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த முதல் பிரதிஷ்டை சர்ச்சு பிரதிஷ்டை பண்டிகையில் அபிஷேக ஆராதனை நடத்துனாங்க. அதில் தான் எங்கிட்ட அவங்க அபிஷேகமும் அந்நிய பாசையும் சேர்ந்து கிடச்சிது அவங்கள்ட்ட அந்த நேரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை அந்த நாளில் அவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து பயன்படுத்தி ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி இப்போ வந்து திரும்பமாக அவர் வரார். இது அவனே சொல்லலாம், ஐசக் வந்து மாவட்டம் கொடுவோம். அப்போ ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் ஊழியத்தை திரும்ப ஸ்தாபிக்கிறார்களா. அதனால் ஒரு தம்பி சொன்னார் பொன்சேகர், அக்கின்பேர் ஊழியத்தில் முதல் பாகம் முடிஞ்சிச்சு, 2வது பாகம் ஆரம்பம் அப்படின்னாரு. அதே மாதிரி 2வது பாகம் ஆரம்பத்துக்கு வராருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து எல்லாமே திட்டமாக செய்வார், நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, கூப்பிட்ட யாருமே வரல நிறைய பேர், ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வந்திருக்காங்க. அதுதான் அவருடைய திட்டம். ஆனால் அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா ரொம்ப மனசு, ஏன்னா நிறைய ஃபோன் பண்ணும்போது வர முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை. ஆண்டவரே, யாரை கொண்டு வர சித்தமாக இருக்கீங்களோ அவங்களை அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, புதிய ஆத்மாக்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஜெபக்குழுவில் உள்ளவங்களாம் சீக்கிரம் வரணும். நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கணும். எல்லோரும் 12 மணிக்கு வரக்கூடாது, 10 மணிக்கு நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எல்லோரும் வந்து ஜெபிக்கணும். ஆரம்பத்திலே எல்லோரும் பாட்டு பாடி துதிக்கும் போது இன்னும் நிறைய அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார். எல்லாருக்குமே குடும்ப சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவருக்காக நம்ம நேரம் ஒதுக்கும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். முதலாவது என்னுடைய முதல் வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாக தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேவையும் அப்பொழுது வேண்டும்னால் கொடுக்கப்படும். ஒரு நாள் நீங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து சீக்கிரம் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை பல மடங்காக திருப்பி தருவார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது எல்லா ஆசீர்வாதமும் பின்னால் நமக்கு கிடைக்கும், தன்னால் வருவது. நம்ம அதுக்காக கேட்க வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி முதல்ல ஆண்டவருக்காக ஊழியங்களில் வந்து பங்கு பெறுவதற்கு முதல் ஆளாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் சந்தோஷப்படுவேன், ஆண்டவர் அதுக்கு மேலே சந்தோஷப்படுவார். இப்போ பிப்ரவரி மாதம் 7ஆவது தேதி, அடுத்த மாதம் முதல் வாரம் தான். எப்போவுமே ஜனவரி பிப்ரவரி முதல் வாரம் தான் வைப்போம். அதில் வந்து சோத்திர கூட்டமாக வைக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு மனப்பாடமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 18 வசனங்கள் மனப்பாடமாக படிச்சுட்டு வருது. அதுக்கு பரிசுகள் கொடுப்போம். நிறைய பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு வாங்க. அதில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. முன்னால் வந்து சொல்ல டைம் இருக்காது, நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால் ஒரு சகோதரி ஏற்பாடு பண்ணி அவங்க கீழே வச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு பரிசு கொடுப்போம். அப்புறம் நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து வினா மாதிரி கேட்போம். அதில் வந்து பரிசுகள் கொடுப்போம். சிம்பிள் பரிசு தான். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு வந்து ஆயத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைங்களை கூட நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரலாம். அது யாரையாவது பொறுப்பாக சொல்லி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு பெண்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி, பைபிள் விளையாட்டு மாதிரி வைப்போம். அது ஒரு உற்சாகமான ஒரு சோத்திர கூட்டமாக. அன்றைக்கி உபவாச கூட்டம் கிடையாது, சோத்திர கூட்டம். எல்லோரும் எல்லாம் வந்துட்டு திருப்தியாக வந்து இங்கே வந்துட்டு ஒரு மத்தியானம் கூட ஒரு பிரியாணி போடுவோம். அதுக்கு வந்து நீங்கள் ஜெபிங்க, அதிகமாக ஜெபிங்க. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணுங்க பாருங்களேன், செய்யணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. நம்ம ஒருத்தியாக செய்ய முடியாது. எல்லாம் வரணும், வந்து நீங்கள் பங்கு பெறணும். அதில் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த காரியம் நம்ம செய்வோம்க்கா அப்படின்னு நீங்கள் ஆலோசனை என்ன கொடுக்கலாம். நான் மட்டுமே அதை செய்யும்போது என்ன இருக்காது, நல்லா இருக்காது, சலிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லாரும் வந்து பங்கு பெற்று செய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஒரு கை வந்து ஓசை எழுப்பாது, பல கை சேர்ந்து என்ன செய்யும், ஓசை எழுப்பும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் வாங்க, வந்து பங்கு பெறுங்க. சொல்லிய சகோதரிகள் எல்லோரும், என்னுடைய பிரேயர் குரூப்பில் உள்ள சகோதரி எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. நான் அதான் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்கிட்டு எல்லாருமே சீக்கிரம் வந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் நம்முடைய அன்பு ஃபேமிலி வந்து இப்போ 2 மாதமாக வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புமகன் சாலமன் தம்பி, அந்த சாலமன் அண்ணன் வந்து அவருக்கு இந்த முதல் வாரம் வர முடியாதுக்கான்னு சொன்னார். நீங்கள் யாருன்னா வரணும்னு விருப்பம் உள்ளவங்க, அதுமான குடும்பமாக வந்துடுவாங்க. எல்லோரும் வந்து நீங்கள் எங்களோடு இணைந்து
இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். நாம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஒன்று போல நின்னா தான் ஜெயிக்க முடியும். ஒரு மனமாக என்ன செய்யணும், நம்ம வரணும். அதே மாதிரி தம்பி ரவீன் தம்பி எனக்கு இந்த மியூசிக்கு நீங்கள் வந்துட்டு தம்பி எப்படியாவது நீங்கள் தான் எங்களுக்கு நல்லா போடுறீங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஜப தம்பி அடித்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் ஆஃபர். அதனால் அவங்க குடும்ப காரியத்தை நடத்த வேண்டியிருக்கா, அவங்க போயிட்டாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு சில சகோதரிகள் பொண்ணு முன்னோருக்கு வர முடியாது, சில காரியங்கள் இருக்குது, தமிழில் கூட வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வர முடியாத சூழ்நிலை ஜெபிக்கணும். அதுக்காக உங்களுக்கு என்ன செய்யணும், தடை வரக்கூடாது, நாங்கள் கூட்டத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் சாட்சியாக அந்த வரக்கூடிய 7ஆம் தேதி நிச்சயமாகவே இதை விட திருக்கூட்டமான மக்களை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு காரியம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு யூனிஃபார்ம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் ஒன்று போல சேலை கொடுத்தனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சாரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிரியமானால் நீங்களும் சொல்லுங்கள், பேர் கொடுங்க. 500 ரூபா கேட்டுக்கிறேன். அது கூட தான் எடுக்க போகிறேன். நான் போட்டு எடுக்கிறேன், நீங்கள் 500 ரூபா தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு பிரியமான எனக்கு பேர் கொடுங்க. இன்னும் யாரெல்லாம் வரணும், அதில் எழுதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள், உங்களை சேர்த்துக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால நீங்கள் வந்து எல்லோரும் கலந்து நம்ம ஒன்று போல அந்த ட்ரெஸ்ஸில் நிற்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஆண்களுக்கு கருப்பு பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய காரியங்களை வாய்ப்பு பண்ணணும், அது தேவைகளை சந்திக்கணும், அதனாலையும் தேவைகளை சந்திக்கணும். ஊழியக்காரர் கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர், அவர் கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், காணிக்கை கொடுக்கணும். பல காரியங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. உங்களுக்கு சாரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி எடுக்கணும். அதனால் ஆண்டவர் இந்த காரியத்தில் என்னுடைய இருக்கையில் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்வார், நன்மையால் நம்மளை நிரப்பி நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இதனால கூட நான் வாக்குத்தத்த கூட்டமாக இருக்கிறதுனால நான் செய்திக்கு யாரையுமே என்ன செய்யலை, கூப்பிடல. நம்மளே செய்து கொடுக்கலாம், வாக்குத்தத்தை சொல்லி செய்து கொடுக்கலாம். வசதியை மனசை நினச்சேன் வந்துட்டான். வசதி தான் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லாரும் வந்து இணைந்து நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி வந்து ஒரு மணி வரைக்கும் நான் செய்து கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நம்ம வாக்கு தட்டை கேலண்டர் வாங்கிட்டு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம வந்து கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம். Hallelujah.
வாக்குத்த கூட்டத்தில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பாகவே அந்த தாவர ஸ்தலத்துக்குள்ள எழுந்தில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையின்படி இந்த நேரத்தில் வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறபடியாக நன்றி துதிக்கிறோம். 2025 வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, கண்ணின் மொழி போல காத்து கொண்டீங்க. அதே போல இந்த 2026 வருடத்தையும் ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பல இடங்களிலிருந்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் அதனுடைய ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள அப்பாவுடைய கருத்தை அவர்களுடைய தலைமையில வைத்து ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் அல்லப்பா, நீங்க இந்த இடத்துல வந்து நிறைவாக நின்று எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமானதா இருக்கும். நீங்க வந்து பேசுங்க, அவங்களுக்கு அந்த ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை இதுவரை பாதுகாத்துங்க, இன்னும் முடிவு வரை பாதுகாக்க போறதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென் ஆமென். இதனால கூட கர்த்தர் நம்மோடு பேச இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் கூட ஆண்டவர் எனக்கு என்ன தந்தார்னா, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாக்கு தந்தாரு. இந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அக்கினி மதில் அப்படின்னு பெயர் வைக்க சொன்னார். அது எங்கே இருக்குன்னா சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதை நடுவே மகிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்தவர். இந்த இடத்துக்கு நாங்கள் அக்கினி மதில் பெயர் வைத்தோம். மகிமையாக நடத்தினார். சாவிலும் கூட மகிமைப்பட்டார், வாழ்விலும் மகிமைப்பட்டார். அப்படிப்பட்ட தேவன் இன்னும் நம்மை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அலேலியா சொல்லுங்க. அலேலியா அலேலியா. யார் போனாலும் அவர் இருக்கிறாரு. யார் போனாலும் அவர் இருந்து ஊழியத்தை நடத்த, அவருடைய ஊழியம் இதை செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால அந்த வார்த்தை வந்து இந்த வருடம் முழுவதுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பேசணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நான் காலையில் கூட அந்த வசனத்தை போட்டிருக்கிறேன். இந்த யூடியூப்ல அந்த நம்முடைய டெய்லி ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் செய்தி கொடுப்பேன் ஆடியோ. அதில் வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி. இப்போ அந்த பாட்டை தான் நினைக்கிறேன் படித்து. ஆமே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவே மாட்டேன், கைவிடுவதில்லை என்றார். யார் சொல்லியிருக்கா அந்த வார்த்தை? மனுஷன் சொல்லல. யார் சொல்லியிருக்கா? 13ஆம் வசனத்தில் பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆண்டவர் நின்று சொல்றாரு, மேல நின்று சொல்றாரு, இந்த இடத்துக்கு மேல நின்று சொல்றாரு, இந்த மேலையில நின்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாரு. கடந்த 25 வருடத்துலையோ இல்லை அதுக்கு முந்தையோ நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார் நிறையா. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்ற போறாரு. அதான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த மனுஷனாலும் நமக்கு அப்படி கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படி யாருமே நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் அவங்க கூட கல்யாணத்தன்னைக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க. மரணம் நம்ம பிரிக்கு வரையிலும் நம்ம வந்து ஒன்றா இருப்போம், ஒன்றா இருந்தோம். மரணம் பிரித்துருச்சு. அந்த மரணத்துக்கு மேலே வந்து அதிகாரம் உள்ள கர்த்தர். அதனால் நம்ம அதுக்காக என்ன செய்ய முடியாது? கண்ணீர் விட்டுட்டு இருந்தோம்னா ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதுக்காக எழுதணும். நானும் 1 மாதம் ஆண்டோடைய பாதத்தில் கண்ணீரோடு தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினாரு, என்னை தைரியப்படுத்தினாரு. இந்த ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். கூட இந்த இந்த படித்த பாடலில் தலை சாய்க்கும் கல் நீரையா படித்தோமா? தலை சாயும் போது அவர் மார்பில் என்னை ஒரு நாள் ஒரு வெளிப்படுத்தலாக அவர் என்னை சாய்த்து கொண்டார். நான் ரொம்ப துக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படி சாயிறேன், ஒரு மனுஷன் தோளில் சாயிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்தா அவங்க ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் தான். அவர் என்னை அவருடைய தோளில் சாய்த்து கொண்டார். அதனால் தைரியம் என்ன செய்ய முடியுது? நிற்க முடியுது. அவருக்காக நான் நிற்கணும், அவருக்காக நான் உழைக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். அதான் என்னுடைய முழு வாஞ்சை. அவங்க ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம இங்கே என்ன செய்யணும்? ஆண்டவரோடு சந்தோஷமாக இருந்து ஊழியத்தை செய்யணும். அவங்க விட்டுட்டு போன வழிகளில், அவங்க விட்டு போன பாதைகளில், அவங்க வைத்து போன ஊழியத்தை நான் நிறைவேற்றணும், என்னுடைய பிள்ளைகள் நிறைவேற்றணும். அதுக்கு தான் தெரிந்து எடுத்திருக்கிறாரு.
அதான் சொல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லை. இது எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் யோசித்து பாருங்க. கடந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார். உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்குவேன், உன்னுடைய மகளுக்கு திருமண காரியத்தை நடத்தி தருவேன், உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன், உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிப்பேன், என்னெல்லாம் வாக்கு தந்திருப்பாரு. அதையெல்லாம் நிறைவேற்ற போறாரு. நிறைவேற்றி தீர்மானமும் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. ஐயோ, நமக்கு இது எப்படி நடக்கும், நம்ம பிள்ளைகள் காரியம் எப்படி நடக்கும், அது தேவைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படி நம்ம கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னேன்லாம் அதை செய்ய வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எனக்கு ஆரம்ப நாளில் இருந்து ஒரு ஆழமான விசுவாச ஆண்டவர் எனக்குள்ள தந்தார். எப்படின்னா, எந்த காரியத்தையும் நான் அவர்கிட்ட கொண்டு போவேன். வீட்டில் உள்ள சின்ன காரியமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, நான் அவர்கிட்ட கொண்டு போவேன். அவர் அதை எனக்கு முடித்து தருவார், நிறைவேற்றி தருவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். முடிச்சார், இன்னும் செய்யப்படாது. அப்படி நம்மளை பாதியிலே அவர் விட்டுட்டு போகிற ஆண்டவரே இல்லை. அவர் முழுவதும் நடத்துவார். ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நம்ம விட்டு போகிறவங்க போவாங்க, கைவிட்டு போகிறவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய கருத்தை அவர் எடுத்திருக்கிறாரு, பிடிச்சிருக்காரு. நான் கொடுக்கணும், எனக்கு கருத்தை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாதான் பிடிப்பாரு. நம்ம அவர் கருத்து, நான் உங்கள் கருத்தை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணுமா, அப்படியே இப்போ அப்பா கையை பிள்ளை பிடிச்சிட்டு போகுது. பிள்ளை அப்பா கையை பிடிச்சிருக்கு. அப்படியே நடந்து போகும்போது ஒரு சருகலான இடம் வரும்போது கை விலகி விழுந்துடும். ஆனால் அதே நேரத்தில் அப்பா பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னா அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஒரு சருகலான பதவி இழுத்துக்கணும். இழுத்துட்டு விழாமல் பாதுகாத்துக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய கருத்தை உங்கள் கருத்தை நான் ஒப்பு கொடுக்கேன். நீங்கள் தானே சொன்னீங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யணும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய கருத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்க. நான் பிடிச்சா விட்டுருவேன், ஆனால் நீங்கள் பிடிச்சா என்ன செய்வீங்க, என்னை இழுத்து பிடிச்சிக்குவீங்க, விழுத நேரம் வரும்போது பிடிச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கணும். முதல்ல அதான் ஆண்டவர் விரும்புகிறார், ஒப்பு கொடுக்கணும். இப்போ இந்த பகுதியில் பார்த்தோன்னா 28 ஆதியாகமம் 28 3-4 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருந்தமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக அப்படி ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்றாரு. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதி நாளில் ஆதாமை தேவன் படைத்தார் தன்னுடைய சந்ததியாக உருவாக்க. ஆனால் ஆதாம் வழி தவறிட்டான். ஏன்னா ஏவாள் அந்த கனியை பறிச்சதுனால பாவத்துக்குள்ளாகி ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகி விட்டாரு. அப்புறமா நோவா ஒரு நீதிமானாக வந்தாரு. நோவா மூலமாக உலகத்தை ஆதாயப்படுத்த மக்களை அனுப்பும்போது உலகத்தில் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாரும் நீ போய் சொல்ற, நீ சொல்றது சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா மழையே கிடையாது அந்த நேரத்தில். ஆனால் மழை வரும், மழையினால உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப முடியல. அது எப்படி மழை பெய்யும், மழை ஒன்று கிடையவே செய்யாது அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் நோவா தன்னுடைய குடும்பத்தை 8 பேரையும் அந்த பேழையில வச்சு பாதுகாத்தாரு. அதுக்கு பிறகு ஆபிரகாமை தான் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார். ஆபிரகாம் யாருன்னா ஒரு விக்கிரக வணக்கத்தில் உள்ள ஒரு மகன். அவரை தெரிந்தெடுத்து அவர் அழைப்பார். கூப்பிட்டோட அவருக்கு கீழ்ப்படிவான். ஆபிரகாம்கிட்ட உள்ள மெயின் காரியம் என்னன்னா கீழ்ப்படுதலும் விசுவாசமும். இந்த ரெண்டும் தான் அவனை சந்ததிகளின் தகப்பனாக, விசுவாச சந்ததிகளின் தகப்பனாக உயர்த்தியது. அப்போ இந்த இதில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாமும் அப்படியாக கீழ்ப்படுதலோட விசுவாசத்தோட வரும்போது ஆண்டவர் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நல்லா படிப்பேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஆனால் படிக்க விடாமல் 11 முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க 10 தான் படிச்சிருக்காங்க. அதனால் நான் ரொம்ப படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் அம்மா அப்பாவை எடுத்து பேசுகிற பழக்கம் கிடையாது. இப்போல்லாம் பிள்ளை பேசுவாங்க. அப்போ அம்மா அப்பா செய்யும்போது நம்ம எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு கீழ்ப்படிங்கோம். நாங்கள்
நான் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தேன். ராத்திரி 2:30 மணிக்கு அப்படியே குளிச்சுட்டு தலை கொண்டு ஃபேன் கடையில் உட்கார வச்சுருக்காங்க காய வைக்கிறதுக்கு. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு 17 வயசு. 17 வயசில் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளை. நான் எனக்கு ஒருவே தெரியும், உலகமே தெரியாது. அப்படிப்பட்ட படிப்பு மட்டும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமண ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்களும் ஆண்டவர் அறியாதவங்க. அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசம். சிகரெட்டு பிடிப்பாங்க, சும்மா சினிமா பார்ப்பாங்க, அப்படி இருந்தாங்க. அது எனக்கு பிடித்த கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் திருமணத்தில் ஆண்டவர் எங்களை இணைத்தா. ஆனால் ஜோனோட மேலே ஆண்டவர் வந்து ஏசாயா 61. அந்த 61 இன்னைக்கு நிறைவேறி. அதனுடைய பொருள் அப்போ புரியலை, இப்போ அதனுடைய பொருள் புரியுது. ஆண்டவர் ஏசாயா 61 தந்து அதன்படியே நடக்கிறார். அன்னையிலிருந்து அவங்க இறக்குற முதல் நாள் வரைக்கும் அந்த ஏசாயா 61 நாங்கள் வாசிச்சிருக்கோம். டெய்லி வாசிப்போம், வாசித்து தான் ஜெபம் பண்ணுவோம். அப்படி அந்த வசனத்தை வருஷம் போட்டு காட்டி எனக்கு நிறைவேற்றினார். நிறைவேற்றிட்டு இருக்காரு, இன்னும் நிறைவேற்ற போறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர். அப்போ நான் கீழ்ப்படுங்கிறதுனால என்ன நடந்ததுன்னா 2 காரியம். ஒன்று, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார், என்னுடைய ஆசையை நிறைவேற்றினார். அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து ஊழியக்காரனாக மாற்றணும், அதுக்கு ஜெபிக்கிற ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி 10 வருஷம் அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்க ஊழியக்காரனாக வந்தாங்க. எனக்கு என்னுடைய ஆசை என்னன்னா நல்லா படிக்கணும். அதை அவங்க படிக்க வச்சுட்டாங்க. எம்எட் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. எல்லா குறைகளை ஒரு குறை இல்லாமல் ப்ரமோஷன் கூட ஏற்ற விலையில தந்து என்னை வழியெடுத்து ஆண்டவர். அதான் நான் உனக்கு சொன்னதை செய்வளவும் கைவிடுவதில்லை. 6 நாளில் சொன்னார், அதை நிறைவேற்றினார். வாக்குத்தத்தை தான் பிடிப்பேன். எப்போனாலும் எதுனாலும் ஓடவே அவர்கிட்ட, அன்பரே இப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பண்ணணும், ஒரு வார்த்தை தருவார். உடனே தேதி போட்டு எழுதி வைப்பேன். அதன்படியே நடத்துவார். உடனே நடக்காது, சில காரியம் உடனே நடக்கும். ஏன்னா ப்ரமோஷனுக்கு 80ல் ஆண்டவர் வாக்கு தந்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நீராக இருக்கப்படுது. ஆனால் நிறைவேறது 2017. எத்தனை வருஷம்? 37 வருஷம். நிறைவேறவே இல்லை. நான் நிறைவேறலையே. கடைசி நிமிஷம் கூட ஆஃபீஸில் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. கவர்மெண்ட்டில் ஆஃபீஸில் கிடையாதுட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்கு வராது அப்படின்னாங்க. ஆண்டவர் தந்தார். சொன்னதை செய்வன உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். அது எப்படி ஆண்டவரே நீங்க கொடுத்த வார்த்தை இதுவரைக்கும் ஒன்று கூட நிறைவேறாமல் இருந்ததே இல்லையே, ஏன் இது நிறைவேறல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஆளை ஏற்படுத்தி அவர் மூலமாக கடைசி நிமிஷத்தில் ரிட்டையர்ட் ஆகுது. 6 மாதத்துக்கு முன்னால் ப்ரமோஷன். அதுதான் சரியான நேரம். அப்போ கிடைச்சதுனால எனக்கு என்னது சம்பள உயர்வு, பே கமிஷன், 7th பே கமிஷன் எல்லாம் இந்த எல்ஐசி லோன் போட்டு இந்த பில்டிங்கை கட்டியிருந்தோம். அதை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளுக்கு அந்த கடன் வைக்கக்கூடாது, நான் இதை அடைச்சிடணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். தந்தார். அதாவது ஆவிக்குரிய காரியத்துக்கும் சரி, உலக காரியத்துக்கும் சரி அவர் போதுமானவர். இது மட்டும் தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. நான் உனக்கு சொன்னதை செய்வதை உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையை எந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற சாட்சியாக சொல்ல முடியும். இதுவரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, இன்னும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நீங்கள் ஆண்டுகிட்ட போங்க, மனுஷன்கிட்ட போகாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. மனுஷன்கிட்ட சொன்னால் 1 10 ஆகும், 10 100 மாறும். அப்படிதான் நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே. ஆனால் சொல்ல வேண்டியது ஒரு ஆள். எதுனாலும் ஆண்டுடைய பாத்திரம் போய் சொல்லுங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியும், முழங்கால் போட்டு ஜெபிங்க. இல்லைன்னா உட்காந்து ஜெபிங்க. தனிமையாக போயிடுங்க. ஆண்டவரோடு தனிமையாக பேசுங்க. அவர் கொடுத்த வார்த்தை அதை தேடி போட்டு குறித்து வச்சுக்கோங்க. அது நிறைவேறும், கட்டாயமாக நிறைவேறும். நான் உனக்கு சொன்னதை செய்வளவும் கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 to 19 வருஷங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவர் இந்த காரியத்தை தான் சொல்றாரு. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவளுக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்து படுத்து கொண்டான். யாரு? யாக்கோபு. அங்கே அவன் சொப்பனம் கண்டான். அந்த ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதை மூடி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும்
உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விடுத்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் பார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆண்டவர் பாருங்க, தரிசனம் கொடுத்தாரு, நிறைவேற்றினார். இந்த இடம் அப்படிதான். ஆண்டவர் 6 நாளில் இந்த இடத்துக்கு தரிசனம் கொடுத்தாரு. இந்த இடம் வந்து அப்படி ஒரு பாழான இடமா கிடந்துச்சு. நான் எங்கள் பழைய வீட்டிலேருந்து நானும் அண்ணனும் வந்து ஜெபிக்க வருவோம். அப்போ ஜெபிக்க வந்து சனிக்கிழமை தான், சனிக்கிழமை, அதனால தான் சனிக்கிழமை நாங்கள் கூட்டம் வைக்கிறது. சனிக்கிழமையில வந்து ஜெபிக்க வருவோம். அப்புறம் இந்த பக்கம் கிணறு இருந்தது, கமலக்கிழங்கு இருந்தது. அதில் வந்து அன்னை உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த தரிசனம் நிறைவேறதுக்காக ஆண்டவர் இந்த வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யப்பட உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருக்காரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, எந்த வருஷம்? 86ஆம் வருஷம் இந்த இடத்துல வந்து. ஆனால் அதுக்கு மேலே இந்த இடத்த வாங்கிட்டோம் நாங்கள். 86ஆம் வருஷம் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இன்ன வரைக்கும் நிறைவேற்றிருக்கு. அவர் இல்லைனாலும் ஆண்டவர் இருக்காருங்க. அவர் தமது ஒரு நாள் சொன்னார், வல்லமை விளங்கும் தாவர ஸ்தலத்துக்குள் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் வந்து எழுந்தரும் அப்படின்னு ஜெபி அப்படின்னாரு. சங்கீதம் 132 ஒரு வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த தாவர ஸ்தலத்துக்குள் வந்து எழுந்தரும். ஆண்டவர் இருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் வந்து நிற்கிறாரு. யார் வராங்களோ விசுவாசத்தோட அவங்களுக்கு கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை, சுகத்தை கொடுக்குறாரு, எல்லா கிருமைகளையும் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியினை என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வசனம் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்திருந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றையும் நமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. 3 காரியத்தை அந்த யாக்கோபு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்காரு. ஒன்று, நான் முதல்ல என்ன செய்தான்னா, அப்பாவை ஏமாற்றுதான், சகோதரனை ஏமாற்றுதான், ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஆனால் அவன் அந்த ஏமாற்றத்தினால அவன் ஏமாற்றப்பட்டான். அவன் மாமனால அவன் விரும்பினது ராகேல. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தது லேயால. லேயால பிடிக்காது, ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் பிடிக்காமல் நடக்கும். ஆனால் அதை ஆண்டவர் மாற்றி பிடித்தமானதாக மாற்றிடுவார். எங்கள் லைஃப் அப்படிதான். ஆரம்பத்தில் எங்களுக்கு பிடிக்க செய்யாது, ஏன்னா அவங்களுடைய வழிகள் வித்தியாசமா. ஆனால் ஆண்டவர் இணைத்தார், மாற்றினார், ஏற்றுக்கொள்ள வைத்தார். தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு பிடிக்காது நடக்கும். உடனே அதுக்காக மனது சொல்லிடக்கூடாது. ஜெபிக்க எந்த காரியம் பிடிக்கலையோ அதை பிடித்தமாக மாற்றி தந்துடுவார் ஆண்டவர். ஏன்னா அவருடைய திட்டம் தான் அங்கே நடக்கும், நம்முடைய விருப்பம் இல்லை. அவருடைய திட்டத்துக்கு நாம் இணைந்து போகும்போது ஆண்டவர் நடத்துவார். ஆனால் ஏமாற்றினா, ஆனால் கடைசி உணர்த்தப்பட்டான். அவன் என்ன செய்யறான்? நிறைய காரியங்களில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அதனால அவன் உணர்ந்து கொண்டான். அதனால் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கான். மன்னிப்பு கேட்டதுனால 32:24 நமக்கு ஆதியாகமத்தில் 32:24 பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னு பார்ப்போம். பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவரோட தனிமையாக இருக்க பழகணும். அப்போதான் அவர் நம்மளோட பேசுவார். எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்ட மக்களை, உலகத்து மக்களை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்சு ஆண்டவரோட பேச முடியாது. ஆண்டவரோட பேச ஒரு நேரம் கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா, சாயந்தரம் தான் எனக்கு நேரம் கிடைக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போவேன், வேலைக்கு போவேன்னா பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, பிள்ளைங்க ஸ்கூல் பேருங்க. அப்போ நான் வந்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பிள்ளைங்களெல்லாம் விளையாட அனுப்பிட்டு தெருவில் விளையாடுவாங்க. அப்போ இப்போ கிடையாது, தெருவில் விளையாடுவாங்க. அப்போ அனுப்பிட்டு நான் இங்கே பழைய வீட்டில் 3வது மாடியில் போய் உட்காந்து ஜோம் பண்ணுவேன்னா என்ன வாசிப்பேன். முதல்ல வெளிச்சம் இருக்க வரைக்கும் பைபிள் வாசிப்பேன். அதுக்கு பிறகு இருட்டினோடனே ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஜெபிச்சு முடிச்சோடனே ஆலயத்துக்கு போவேன். 7 மணிக்கு மணி எடுத்து ஆலயத்துக்கு போவேன். இதான் என்னுடைய சாயந்தரம் ஆண்டவரோடு பேச போவேன். ஜெபிக்க தெரியாது, இந்த வல்லமையால் ரொம்பலாம் ஜெபிக்க தெரியாது. ஆனால்
பேசணும். என்னுடைய இப்படி இருக்கு என்னுடைய காரியம், என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், நானும் கோவப்படுறேன், என்னையும் மாற்றுங்க. அப்புறம் நான் பெரிய பரிசுவாட்டி மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேன், அவர் ஒன்று தான் அப்படி பண்ணதாலும் சொல்ல மாட்டேன். நானும் கோவப்படுறேன், நானும் இப்படி இருக்கேன், என்ன மாற்ற என்னால் முடியாது, நீங்கள் தான் என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பேன். அவர் மாற்றினார் எல்லாத்தையும். என்ன மாற்றினார்? அவங்கள மாற்றினார், ஊழியத்தை தந்தார். அப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல போய் தனித்து இருந்து பேசணும். அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபு, அதனால தான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். இஸ்ரவேல், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் பாருங்க, அவனை வச்சு தான் வந்தது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மக்களுக்கு. இது வந்து ஆபிரகாம் சந்ததி விசுவாசமாக இருந்தார், ஈசாக்கு இருந்தார். ஆனால் யாக்கோபு மூலமாக தான் இஸ்ரவேல் தேசமே வந்தது. இவ்வளோக்கு யாக்கோபு யாரு? ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன். நம்மளும் அப்படி தானே, நம்மளாம் பெரிய பரிசவங்களாம் எத்தனை காரியங்களை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேசுவார், நீ இப்படி நடந்தலாம், இப்படி ஏமாத்துடலாம், இப்படி பொய் சொல்லலாம், இப்படி அடுத்தவங்களை ஏமாத்த சொல்லுவார். உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லிட்டு உடனே நம்மளை தண்டிக்க மாட்டார், மன்னிப்பு கேட்கணும். அதான் எதிர்பார்க்குறாரு. இப்போ நம்ம பிள்ளைங்க இருந்து தப்பு பண்ணோன்னே வேண்டாம் நிற்போம், நீங்கள் பிள்ளையே இல்லை என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், அந்த பிள்ளை திரும்பி வரும்போது சேர்த்துக்கிறோம்ல. அதே மாதிரி தான் இரண்டாம் மகன் கட்டகுமாரன் திரும்பி வரும்போது ஆண்டவர் அணைத்து கொண்டார், அப்பா அணைத்து கொண்டார். அதுவரை யாரெல்லாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவர்களுக்கு போகிறோமோ அப்பா அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்பாவை போல அந்த கெட்டகுமாரனை தகவல் எப்படி காத்திருந்தாரு, என் பிள்ளை வருவான், ஒரு நாள் வருவான், எல்லாத்தையும் இழந்துட்டான், இழந்து வந்தாலும் சேர்த்து கொண்டா. நம்மளும் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்திருக்கோமோ அதெல்லாம் கணக்கே கிடையாது, திரும்ப தருவார், எல்லாத்தையும் திருப்பி தருவார், இழந்ததையெல்லாம் திருப்பி தருவார். நான் அவரை எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், நம்ம அவர்கிட்ட போகணும். அதுதான் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். யாக்கோபு வந்து போனதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். ரெண்டாவதாக பொருத்தனை பண்ணலாம், விசுவாசத்தினால பொருத்தனை பண்ணலாம். இப்போ வாஸ்தவ 28, 21, 22 பாருங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். அவன் என்ன செய்யலாம், என்னை தகப்பனுடைய நீங்க சமாதானத்தோட போகும்போது சண்டை போட்டு போறான், வெறுப்போட போறான், கோபத்தோட போறான், அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளானவனா போயிட்டு இருக்கான். அது சொல்லலாம், திருப்பி வரும்போது சமாதானமா இருந்தா நான் தூணாக நிறுத்தின அந்த கல் வந்து வீடாக மாறும். ஆண்டவருக்கு நீங்கள் எனக்கு என்னெல்லாம் தரீங்களோ தசமாக செலுத்துவேன். பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். நாம் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவா. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, நான் இந்த இதை உங்களுக்காக கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையை கொடுக்குறேன், என்னுடைய நேரத்தை கொடுக்குறேன், என்னுடைய பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம எதிரியாவது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அதுக்கு விசுவாசம் வேணும். ஐயோ நம்ம இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த என்ன செய்ய அப்படி நினைக்கக்கூடாது. கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் கொடுப்பார். என்னோட லைஃப்பில் அப்படிதான். என் கையில் 1000 ரூபாய் இருக்குது. ஒரு தடவை 1000 ரூபாய் தான் இருக்குது. ஒரு அம்மா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க, சம்பளம் இல்லைன்னு. அந்த 1000 அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்த காரியத்தை ஆண்டவர் நடத்துனார். ஆனால் அந்த அம்மா வாங்கிட்டு போனவங்க திரும்ப தரவே இல்லை, அது வேற. ஆனால் அந்த 1000 ரூபாய் இருக்கிற இடத்த ஆண்டவர் நிரப்பி காரியங்களை நடத்துவார். நான் திருமணம் ஆனதுல ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பணம் தேவையில்லை, உங்கள் வழி நடத்துவதும் தேவை. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நாங்களும் எனக்கு அப்படி கேட்ட தப்போ இருந்துச்சு. ஏன்னா நடத்திடுவார் எல்லாத்தையும். ஆனால் கையில் பணம் நடத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கட என்ன தேவை தந்துகிட்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமே அதுதான். வார்த்தையினால தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய சம்பளத்தினாலையும் என்னுடைய எல்லா திறமையினாலையும் எங்களுக்கு இருக்கிற இதெல்லாமே அவருக்கு வந்தது ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லாமல் இருந்து சாரணத்தையும் தந்தாரு. காரணம் விசுவாசத்தோட பொருத்தனை பண்ணணும். எதுனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற வாஞ்சி எங்களுக்கு உண்டானதுக்கும் எனக்கு கொடுத்துடணும். நமக்கு இருக்க இல்லையோ கொடுத்துடணும். சாப்பாடு ரெண்டு இருக்கும்போது எனக்கு இல்லைன்னா யாரும் வந்தால் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது எனக்கு ஏன்னா என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கொடுக்குற சுபாவம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த பொருத்தனையோடு இருக்கும்போது ஆசீர்வதிப்பாரு. இவர் திரும்பி வரும்போது அவங்க பல மடங்கு நம்ம கூட வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, அந்த பகுதியிலிருந்து எடுத்த பாடல் தான். வெறுங்கையா வந்தேன்,
என்னை பல பரிமாணங்களுடையவனா என்னை மாற்றினீங்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பொருத்தனையோடு அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தோடு பொருத்தனை பண்ணதுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதான ஒரு காரியம் ஒப்புரவாகுதான். அண்ணன் மாமன் எல்லாரோட ஒப்புரவாகுதான். 31:44 பிறகு 31:44. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றார். இது யாருக்கு சொல்றாருன்னா மாமா வீட்டுல இருந்து கிளம்பி வராரு. எல்லாத்தையும் அங்கேருந்து அவர் சம்பாத்தியம் பண்ணதான் எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா யாக்கோபு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் எத்தன் தான், ஆனால் ஆண்டவர் அவங்களே இருந்தார். கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இதயத்தில் சரியாக இருக்கிறோமா? அப்போ தான் ஆசீர்வாதத்தை பெற்று சொல்ல முடியும். குறுகலான எண்ணங்கள், கள்ளமான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்த ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் அவருக்கு பிரியமான இதயமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு உணர்த்தப்பட்டான். அடிக்கடி தன்னை உணர்ந்தான். நான் இப்படி பண்ணிட்டேனே, எங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் ஆண்டவர் சேர் அவனை மன்னித்தார். அவன் உப்புரவானான். எப்படி? மாமாவோட. அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளப்படவும் அப்படின்னு சொல்லி லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணுதாங்க. அந்த இடத்துக்கு பேர் கலையர் ஜெகதூதா அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. மாமாவோடு உடன்படிக்கை பண்ணினான். அடுத்தல அண்ணனோடு உடன்படிக்கை பண்ணலாம். 32:18 பார்த்தீங்கன்னா 32:18 அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முடியடியாமல் 18 நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இதில் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அண்ணனை சமாதானப்படுத்த ஒரு வெகுமதி அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் அண்ணனோட பேசியிருப்பார். அண்ணன் சமாதானமாக தான் வருவோம். இவன் பயந்துட்டு இருப்பான், நம்மளை அண்ணன் அழிச்சு போடுவான். ஏன்னா அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமே, அப்போ நம்ம அண்ணன் அடிச்சு போடுவோம், நம்ம எல்லாத்தையும் அடிச்சுடுவோன்னுட்டு அப்பவும் என்ன செய்வார்? முதல்ல யாருக்கு போட்டவும், 2வது யாருக்கு போட்டவும், 3வது யாரு அப்படியே நிப்பாட்டி விட்டுட்டு கடைசியில் வருவான். அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த யாக்கோபு ஆற்று கரையில் உட்காந்து ஆண்டவரோட போராடுவார். அப்போ தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றுவார். அப்போ அந்த ஏசாவோட ஒரு சமாதானமாக போகிறான். ஒப்புரவாகுதான். நாமும் நம்ம இதயத்தில் கசப்பு வச்சுருக்கோமா, வெறுப்பு வச்சுருக்கோமா, யார் மேலே கோபம் வச்சுருக்கோமா, எல்லாத்தையும் தூக்கிtura போட்டு ஒப்புரவாகணும். யார் மேலேயும் நம்ம பகை வைக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது, யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. அண்ணன் சொல்கிறது, நீ கோவப்படுத, நீ கோவப்படாத அப்படிம்பாங்க. யார் இருந்தாலும் சரி, கோவப்படுறதில்ல, நீ கோவப்படுறதில்ல, நீ கோவப்பட்ட காரியத்தை விட்டு முடியுவாங்க. அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். அதை வளர விடக்கூடாது, இருதயத்தில் வளர விடக்கூடாது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு யாரோட நமக்கு விரோதம் இருக்கோ அவங்களோட ஒப்புரவாகணும். இந்த 3 காரியத்தை அவன் செய்தான். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். ஏமாத்தினான், ஆனாலும் மனம் திரும்புதான். 2வது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கான், அது செலுத்துறான். 3வது ஒப்புரவாகிறான். இந்த 3 காரியங்களை நாமும் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரத்தில் ஒப்படைப்பாண்டவரே, நான் இப்படி தான் இருக்கேன், என்ன மாற்றுங்க. ஆண்டு சொல்லியிருக்காரு, மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மரவையும் விட்டு புறப்படுவார்கள் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒப்புரவாகணும். ஆண்டவரத்தில் மூடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் ஒப்புரவாகணும். நமக்கு சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்குது. கோபமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், மற்றவங்களால கசப்பாக இருக்கும். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அதை விட்டு விடும்போது நமக்கு ஆண்டவர் செய்வார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். சில ஆசீர்வாதம் கிடைக்கலையா என்னன்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவனை பார்த்து நடுவர் எதில் குறையா இருக்கேன் உணர்த்தும் போது அதை விட்டு விட வேண்டும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே அது முடிவுகளை செய்வார், நடத்துவார். இதனால கூட அண்ணன் அப்படிதான் சொல்லிப்பாங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோ. அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. அப்படிதான் சொல்லிப்பாங்க. எந்த இடத்துல சொல்லிச்சாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என் பேரன் தாத்தா ஜோனில் சொல்லணும், உடனே அவன் ஆரம்பிச்சிடுவான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே. நீங்கள் பிள்ளைங்க பேசுறதுனால கேள்வி கொள்வாங்க. இப்போ அந்த சத்தத்தை கேட்க முடியல. அதே மாதிரி ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி அழைச்சிட்டு போயிட்டாரு. இனிமேல் நாம் அவருடைய வேலையை செய்யணும். நமக்கு எப்படி கொடுக்காரோ அந்த மாதிரி நம்ம செய்யணும். அவங்களே மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய வழியில் நம்ம என்ன செய்யணும், பின்பற்றி நடந்து
ஆணுடைய வேலையை செய்யணும். இப்போ அடுத்தால ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஐசக் எழுப்புவார், அது மகனை எழுப்புவார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படும். இந்த இடத்துல ஊழியம் நடக்கும், ஆண்டவர் வருகிற வரைக்கும் நடக்கும், அவர் நடத்துவார். ஏன்னா இது என்னுடைய சொந்த காரியம் இல்லை, அவருடைய காரியம், நிச்சயமாக நடத்துவார். நாமும் நினைச்ச யாக்கோபை போல 3 காரியங்களையும் நம்ம ஆண்டவரத்துல நம்ம யாரெல்லாம் ஏமாத்திருக்கோமோ, யாருக்கெல்லாம் பிரியமெல்லாம் நடந்தோமோ அதெல்லாம் நம்ம ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்போம். 2வது பொருத்தனை பற்றி கேட்போம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை தாரேன் அப்படின்னு சொல்லுவோம். 3வது நம்ம யாருக்கெல்லாம் பகையாக இருக்கோம், வெறுப்பாக இருக்கோம், அவங்கள்ட்ட ஒப்புரவாகுவோம். எல்லாரையும் நான் ஒன்று போல நேசிக்கணும். அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய பண்பு. அவங்களுக்கு நம்ம பாகுபாடு பண்ணக்கூடாது, சமமாக நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு நம்ம இந்த ஆராதனையை நம்ம கேட்போம். இந்த 26ஆம் வருடத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களை மேன்மையாக செய்வார், நடத்துவார். அப்புறம் கேலண்டரில் கூட என்னென்னா சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படிதான் ஆண்டவர் வாக்கு தந்தார் கேலண்டரில் கொடுத்துருக்கு. ஏன்னா அண்ணன் இருக்கும்போது அவங்களுடைய யோசனைகள் தான் எல்லாம் நடக்கும். இப்போ இந்த இடத்துல ஐசக்கு அந்த கேலண்டருக்கு மிஷினரிகள் படம் போடணுமா அப்படின்னு சொன்னான். சரி, மிஷினரிகள் படம் போட்டோம். ஆனால் மிஷினரிகள் படம் போட்டுட்டோமா, அது தமிழில் தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ சென்னையில் பெங்களூரில் உள்ளவங்க கேலண்டர் கேட்பாங்க, அவங்க தமிழ் இங்கிலீஷ் கலந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது கொஞ்சம் மட்டும் ஒரு 50 கேலண்டர் 2 அடித்தோம். எல்லாமே அண்ணன் இருந்ததை விட நான் ஆண்டவரை கேட்கறது, ஆண்டவரே அவங்க செய்த காரியத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, நான் அதை விட அதிகமாக செய்யணும். அதுதான் என்னோட வாழ்க்கை. நடத்துனார். இந்த 20ஆம் தேதி நம்ம மக்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தோம்ல, அண்ணன் இருக்கும்போது 20 பேருக்கு தான் கொடுத்தேன். இதோட 50 பேருக்கு ஆண்டவர் கொடுக்குறதுக்கு செஞ்சார். ஆண்டவரே நாமத்துக்கு மகிமை. எனக்கு பென்ஷன் வருது, ஆனால் பென்ஷனை பாதி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் மீதியை வச்சு நான் செய்வேன், மனப்பூர்வமாக செய்ய எனக்கு ஆண்டவர் யார் மூலமாக நடத்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவரை என்னை தாங்குகிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு இருக்கா, நிறைய பேர் என்னை தாங்குறாங்க. சின்ன சின்ன காணிக்கைகளும் தாங்குவாங்க, பெரிய காணிக்கைகளும் தாங்குவாங்க. இது என்னுடைய செயல் கிடையாது. அண்ணன் இருக்கிறத விட ஆண்டவர் அதிகமாக தான் நடத்திட்டு இருக்காரு. கேலண்டரும் அதே மாதிரி 2 பிரிவாக போட்டிருக்கோம். அப்படி அவங்க போட்டதில்லை ஒரு நாள். ஒவ்வொரு காரியமும் அவங்க இருக்கிறத விட அதிகமாக செய்யணும் ஆண்டவரே நான் அப்படின்னு தான் ஆண்டவரை கேட்பேன். அதே மாதிரி ஆண்டவர் செய்யாரு, நடத்திக்கிட்டு இருக்காரு, இன்னும் நடத்த போகிறாரு. அதனால தான் நான் இந்த சுதந்திர கூட்டத்தை மகிமையாக நடத்தணும். அதில் எல்லாரும் வாங்க, நிறைய பேர் கூட்டிகிட்டு வாங்க, தெரிஞ்சவங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த இடம் ஃபுல்லாக நிறைய இதே காணாது, கீழே அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் மாடி கட்டணும். கீழே சைடில் ஹால் இருந்தால் நிறைய இடம் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ காண மாட்டேங்குதே இடம் அப்படின்னு சொல்லி மாடி கட்டணும். இந்த இடம் ஃபுல்லாக ஆண்டவர் நிறைச்சு இன்னும் இது காணாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆத்மாக்களை ஆண்டவர் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக தரப்போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற எவர்களுக்கும் அது பலிக்கும் அப்படின்றாரு. விசுவாசிக்கும் போது அது என்ன செய்யும்? ஆண்டோடைய நீதி நிறைவேறும். நான் ஆண்டோட அதிகமாய் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டோடைய நாமத்தை இந்த நேரத்தில் அவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக, அவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வேற வசனம் பேசணும்னு நினச்சிருந்தேன். நேற்று நைட்டில் தான் ஆண்டவர் இதை பேசுகிறீங்க. ஏன்னா உடனே தமிழ் ஒரு பாட்டு சொல்லி இந்த பாட்டு படிக்கிறது இல்லை, நான் சொல்லவும் இல்லை. ஏன்னா நைட்டில் தான் இந்த பாட்டையும் ஆண்டவர் படி இந்த செய்தியை கொண்டு அப்படின்னாரு. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அலைவலையும் ஆண்டவர் என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய பேச்சும் இல்லை, அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. இப்போ கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சாச்சு. 1 மணிக்கு முடிக்க நினச்சேன். ஆண்டவருக்கு நன்றி. இப்போ நம்ம அடுத்தாலும் என்ன செய்யணும்னா கேலண்டரும் வாக்குத்தத்தட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கேலண்டர். சின்ன பிள்ளைங்கள்லாம் கேலண்டர் வர வேண்டாம், கேலண்டர் சொல்கிறேன்னா வாக்குத்தட்டை எடுத்துக்கோங்க. கேக் வச்சுருக்கேன், அதையும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆண்டவர் நாமத்தின் மகிமையாக எனக்கு முடிச்சுப்போம். ஒரு ஜாப் பண்ணுவீங்களா? வாங்க தேர்ந்தெடுத்துப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்திலாக இந்த ஆசிரியப்பட்ட புதிய ஆண்டின் முதல் மாதத்தின் 3ஆவது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் தந்த இந்த அக்கினி நோயில் ஊழியத்துக்காக அவங்க துடிக்கிறோம், சோதரிக்கிறோம். தற்பனே இந்த ஊழியத்தின்
சாவகரை எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து அவருடைய துணைவியார் மூலமாக இப்படி பட்சத்திராமத்தை இந்த ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுத்தி ஒரு கேள்விகளாக நன்றிகள் எடுக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் ஒரு நாம மகிமைக்கென்று உங்களை துணிக்கும்படியாய் அநேக பிள்ளைகளை நீ அழைத்து வந்திருக்கிறேன். அதுக்கு அவங்க துணிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியம் தொடர்ந்து நடத்தும்படியாக இந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவர் நிறையாவை பலப்படுத்துங்க, ஐசாக்கை பலப்படுத்துங்க, குடும்பங்களை பலப்படுத்துங்க. ஆவியார் எல்லாமே இந்த ஊழத்திற்காக மகிமைப்பட இருக்கிறோம். இப்போ நான் ஒரு தாக்கனே உங்களுடைய திவ்ய வாக்கு திட்டத்தை பெறும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து தாக்கனே. ஆனால் வாக்கு திட்டம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள் விசுவாசத்தோடு வந்து எடுக்க முடியாது இருக்க பாராட்டுங்க. எவ்வளோ வந்தோம் வாக்கு திட்டம் எடுக்க சொன்னால் என்னை விட்டுவிடாதபடி ஆண்டவரே நாங்கள் என்ன வாக்கு திட்டத்தை எனக்கு நீ தருகிறோ அந்த வாக்கு திட்டத்தின்படி எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும் சொல்லி ஜப வாய்ந்தோடு வந்து உங்களை பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு இறக்கம் பாராட்டுங்க. இந்த ஆலயம் முற்றிலுமாக ஆசிரியத்து இந்த பட்சத்தை வந்து மகிமைப்படுத்தி ஆண்டவர் இப்போது உங்களுடைய கிருபையினாலே எங்களை அழைத்ததற்கு அதற்கான நன்றிகளை எடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாக வந்து வெறுமையாக திரும்பி விடாத தகப்பனே வெறுமையாக வந்து இந்த பட்சத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக திரும்பத்தக்கதாக நீங்கள் பிள்ளைகளை தரப்படுத்துங்க. இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு நன்றி செலுத்துவோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வாக்குத்தத்தை எடுக்கும்போது பிள்ளைகளை ஆசிரியத்து நான் ஒன்று ஆசிரியத்து பெருமையேற்று என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியது வந்து வாக்குத்தத்தை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தரப்படுத்துங்க. அவர்கள் மூலமாக இந்த பட்சத்தை அவங்க மயப்படுத்துங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றி இந்த ஆண்டு மூலம் மட்டுமல்ல அவர்கள் ஜீவனுக்கு மூலமாக அவர்களை நன்மையினாலும் கிருமையினாலும் முடிவு சென்றவர்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த வாக்குத்தத்தை நிகழ்ச்சி அந்த கருத்து கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் வழி நடத்துங்க. எல்லாருடைய இயற்கை நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தரப்பிலே ஆகும். தமிழர் கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே புதிய வருடத்திலே ஆண்டவரே சனிக்கிழமை ஆண்டவரே முதல் சனிக்கிழமை ஆண்டவரே அக்கினி முதல் ஊழியத்தின் சார்பாக நடக்கிற ஆண்டவரே கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேக பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை நீங்கள் தந்தீங்க. எங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் எங்களோடு கூட இடைபடும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாக ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இடைப்பட்டு நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லா துணிகளும் கன மகிமை வந்து செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே அந்த புதிய ஆண்டின் முதலாவது வரத்துக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் சுவாமி. இந்த அக்கிரமதி ஊழியர்களை நீ மட்டுமாக நீ ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன். அக்கா மூலமாக சுவாமி தொடர்ந்து இந்த ஊழியர்கள் நடைபெற நீ கிருபை செய்திருக்கிறேன். ஆண்டு சோதரம் போன்ற சுவாமி புதிய 2021 ஆண்டின் வாக்குத்த ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தமானது எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே அதை நினைத்து எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கொண்ட ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தமானதான் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் இந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன்படி ஒவ்வொரு நாட்களும் நடக்க நாங்கள் கிருபை செய்கிறோம். ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரை கொடுத்த செய்திக்கு ஆண்டவரை சோத்திரம். ஆண்டவரே யாக்கோபு கொடுத்த 3 ஆண்டவரே இந்த செய்திக்கு சாமி சோத்திரம். ஆண்டவரை சோர்ந்து கொண்ட நாங்களும் ஆண்டவரை யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை முழுவதுமாக சோர்ந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இதை தொடர்ந்து வழிநடத்தும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாமி நாட்களில் இருக்கிற வாக்குத்தத்தை ஆசீர்வதித்துக் கொள்ளும். நலமான செய்யும் இந்த வருடம் முழுவதும் பாராட்டுகளும் இந்த இடத்துல அநேக மக்கள் கூடி வர செய்யும். மக்களுடைய எண்ணத்தின்படியானது இந்த இடத்துல அநேக மக்கள் கூடி வந்து
உங்களுடைய சுதந்திரத்தை ஆண்டவரே உங்களுடைய நற்செய்தியை அறிவித்து அது மூலமாக அநேகம் அறியப்படாத மக்களும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆண்டவரே ரகசியத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய சீசராக மாறத்துக்கு செய்யும். தொடர்ந்து நாம் மயப்படுத்தும் இதான ஆண்டவருடைய நிகழ்ச்சி நிறுவனம் ஏன் பொருட்படுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே. ஆமென். ஜெபித்த 3 பேருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்ததுக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். நீங்கள் வந்தால் தான் கூட்டம் மகிமைப்படும். ஒரு ஆளாக இருந்து செய்ய முடியாது. அதனால் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வாங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 7ஆம் தேதி மறந்துடாதீங்க. நிறைய பேர் கூட்டிகிட்டு வாங்க. அதில் வந்து ஆண்டவர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்களும் ஆயத்தப்பட்டு வாங்க. அது ப்ரோக்ராம் எதுவும் ரெடி பண்ணுறீங்கன்னா இப்போ சொல்லுங்கள். நான் வந்து பேர் எழுதி வச்சுக்கிறேன். ப்ரோக்ராம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. பிள்ளைங்களுக்கு மனப்பட வசனம் சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் பேசிக்க 6ஆம் அதிகாரம் 10 to 18 வசனம் நல்லா படிச்சுட்டு சொல்லிடுங்க. மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிச்சுருங்க. எல்லாரும் இப்போவே ஜெபிக்க ஆரம்பிங்க. 3ஆவது வாரம் கிடையாது இந்த மாதம், அடுத்த மாதம் 1ஆவது வாரம். இப்போ வந்து ஜெபத்தோடு நீங்கள் வந்து என்ன சிக்கலாம். ஜெபத்தோடு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த வாக்குத்தத்தை எடுக்கணும். குடும்பத்துக்கு ஒரு காலண்டர் நான் தரேன்.